இன்ட்ராடே ட்ரேடிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கும். ஸோ இது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். அதுவே உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நம்ம டெய்லி செட் பண்ணி கொடுத்துருவோம். பட் இதில் மேனுவலாக ஒரு ஆர்டர் மட்டும் நீங்கள் பஞ்ச் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எத்தனை லாட் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, 1 லாட்டா 2 லாட்டா இல்லை 100 லாட்டா 200 லாட்டா, எவ்வளோ லாட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்கிரிப்டில் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா. ஸோ நம்ம பண்ணுறது ஆப்ஷன் பையிங் தான். ஸோ என்ன ஸ்கிரிப்டில் பண்ண போகிறீங்க, ஸோ நெக்ஸ்ட் டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்னன்னு இந்த பேசிக் டீட்டெயில் மட்டும் டெய்லி காலையில் நீங்கள் ஒரு இன்புட் மாதிரி கொடுத்துடணும். இந்த இன்புட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 9 o'clock இல்லாட்டி ஒரு 8:45 நீங்கள் ஆர்டர் மாதிரி பஞ்ச் பண்ணிடலாம். லைவாக 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 minutesக்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 30 minutesல ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகும். அதாவது 10 மணிக்குள்ளே நீங்கள் இன்ட்ராடேயை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். படித்து பாருங்கள். எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஆர்டரை பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நான் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன், லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு நான் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் ரொட்டேஷ்னலாக நீங்கள் ஆர்டர் போடுவீங்க. ஸோ ஒரே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி, அதாவது ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்க ஓல்டு டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவோட எண்டில் கிளைண்ட்டோட இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நடந்துச்சு, அவங்களோட ட்ரேடிங் என்னன்றதையும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஷோ பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம ட்ரேட் பண்ணுற ஸ்கிரிப்டோட பேர் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டை தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டில் என்ன மாதம் இருக்குன்னா ஜனவரி மாதம் இருக்குது. அது 27ஆம் ஃபியூச்சர் சார்ட் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நிஃப்டி 27 Jan நம்ம அந்த சார்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு பேக்ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா நிஃப்டி லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்றத காட்டும். ஸோ 25,880 கடைசியாக ட்ரேடிங் வந்து போயிருக்கு. அதனால் நம்ம இப்போ அதுக்கு க்ளோசிங் ப்ரைஸாக என்ன இருக்கோ அதில் டேரெக்டாக நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பெரியில் தான் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெரி டே வந்து பார்த்தீங்கன்னா 13th. ஸோ அந்த 13th எக்ஸ்பெரியவே நான் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் கிட்ட வந்தது 25,900. ஸோ 25,900 கால் ஆப்ஷன், 25,900 புட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் சார்ட்டை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போகிறதும் 25,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். நமக்கு ட்ரேட் பண்ண போகிறது, அதாவது அந்த என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் சிங்கிள் என்ட்ரி தான் எடுக்கும். ஒன்று கால் ஆப்ஷனில் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும், இல்லாட்டினா புட் ஆப்ஷனில் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி கால் ஆப்ஷன்லேருந்து புட் ஆப்ஷன் சேஞ்ச் ஓவர் ஆனாலுமே கால் ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் புட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம 2 ஆப்ஷனையும் இன்புட்டாக கொடுக்குறோம். ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுறதா சொல்கிறீங்க, அப்போ 2லேயுமே போர்ஷன் ஓப்பனாக எடுக்குமான்னு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் போகும். ஸோ ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறக்குரிய ப்ரீமியம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த ஆட்டோ ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம இந்த இன்புட்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு எத்தனை லாட் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு லாட் இங்கனுக்குள்ளே செலக்ட் ஆகி தான் இருக்கும். நான் 20 லாட் போடுறேன். நீங்கள் 5 லாட் போட போகிறீங்களா இல்லாட்டி 200 லாட் போட போகிறீங்களான்றதை இங்கே தான் டைப் பண்ணணும். ஸோ நம்ம இது டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஒரே ஒரு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இதை லைவ் மார்க்கெட்டில் பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock 8:45 கூட நீங்கள் பொறுமையாக ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போ பண்ணுறது உங்களுக்கு 2 minutes ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 week பண்ணையில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணுவீங்க. நான் இப்போ புதுசாக ஒரு கிளைண்ட்லாம் 8 o'clock பண்ணி வச்சுருங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போக போக நீங்களும் சீக்கிரமாகவே பண்ணிட முடியும் தான். ஸோ ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் செட்டப் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகிட்டு லிங்க் ஆயிரும். அடுத்து நான் டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறேன். இதுக்கு 10,000 rupees டாரட் நான் செட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம செட் பண்ண டாரட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளையண்ட் அவங்களுக்கு இன்றைக்கி நடந்ததை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. புதன்கிழமை, அதாவது போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு பேப்பர் ட்ரேட் தொடர்ச்சியாக வந்து போன வாரம் கடைசியாக 3 நாள் பண்ணார், புதன் வியாழன் வெள்ளின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நேற்றும் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணி பார்த்தார். அதுக்கடுத்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியல் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க 20 லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 20 லாட் ட்ரேட் பண்ணதில் 16,000 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 லாட் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 2 லாட் பண்ணதில்
1000 rupees ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. 1315 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் 2 லாட் பண்ணியிருக்காங்க. இவங்க 1500 கிடச்சிருக்கு. அதே தான் 2 லாட் வச்சு பண்ணியிருக்காங்க. 1500 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இதை ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.